மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் இன்று பதவியேற்க இருக்கிறார். 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் தற்போது பதவியேற்றார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்திற்கு எதிரான மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பதவியேற்றிருக்கிறார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். தற்போது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். அதாவது பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே தற்பொழுது இந்திய புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார். நான் பார்த்தது போலவே தற்பொழுது இதில் பல்வேறு சர்ச்சை நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தற்பொழுது பதவியேற்றிருக்கின்றார். பதவியேற்றிருக்கக்கூடிய அவர் சூழ்நிலையில் பதவியேற்றவன் 18 வயது நிரம்பிய ஒவ்வொருவரும் வாக்காளராக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். வாக்களிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான முதல் படி வாக்களிப்பது என புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தற்பொழுது வலியுறுத்தி இருக்கின்றார். அதன்படி தற்பொழுது 2029ஆம் ஆண்டு வரையில் அவர் இந்த பதவியில் நீடிக்கவிருக்கின்றார். இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது நேற்று முன்தினம் அவர் புதிய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதற்கு முன்பாக நான் பார்த்தது போல பிரதமர் நரேந்திர மோடி, அதுபோல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அது மட்டுமில்லாமல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கூடி இந்த நியமனம் தொடர்பாக அவர்கள் பரிந்துரை செய்தார்கள் குடியரசுத் தலைவருக்கு. அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமாரை நியமித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் பார்த்தது போல இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு வர இருக்கின்றது. அப்பொழுது இந்த இவர் பதவியேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு தடை கோரப்படுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக தற்பொழுது அவர் பதவியேற்றுக் கொண்டார். எனவே 10:30 மணிக்கு மேல் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வர இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பொறுப்பேற்றிருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்திலும் உச்சநீதிமன்றம் தலையிடுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பொதுவாக ஆனால் இந்த வழக்கு விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் தான் ஏற்கனவே தொடர்பான வழக்கை விசாரித்தது. ஏற்கனவே இருந்த நடைமுறைப்படி அரசு தலைமை தேர்தல் ஆணையர்கள் பெயரை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்து அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பார். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை அது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்த காரணத்தினால் இதனை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பதற்காக ஒரு குழு அமைக்க வேண்டும், ஒரு சுயாதீன குழு அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் ஒரு சுயாதீன குழு அமைக்க வேண்டும், அந்த குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இடம்பெற வேண்டும் என்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பினை வழங்கியிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை சேர்க்காமல் மத்திய அரசானது அந்த ஒரு குழுவை அமைத்து சட்டம் கொண்டு வந்தது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.